ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 74. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்குச்சம் ஏற்படுகின்றது. பொருளுரை. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் திருதராஷ்டிரன் தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் குருச்சேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று வினவினான். சஞ்சயன் தனது ஆன்மீக குருவான வியாசதேவரின் கருணையால் நடப்பவை அனைத்தையும் தனது இதயத்தில் காண முடிந்தது. இவ்வாறு அவன் போர்க்களத்தின் விஷயங்களை விளக்கினான். இந்த உரையாடல் மிகவும் அற்புதமானது. ஏனெனில் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான இத்தகு முக்கிய உரையாடல் இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதும் இல்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்னை பற்றியும் தனது சக்திகளை பற்றியும் தனது சிறந்த பக்தரான அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மாவிடம் விளக்குவதால் இந்த உரையாடல் அற்புதமானது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றினால் நமது வாழ்வில் மகிழ்வு உடையதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். இதனை உணர்ந்த சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் இந்த உரையாடலை எடுத்துரைக்கின்றான். எங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு என்று தற்போது முடிவு செய்யப்படுகின்றது. பதம் 75. மொழிபெயர்ப்பு. வியாசதேவரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். பொருளுரை. வியாசர் சஞ்சயனின் ஆன்மீக குருவாவார். அவருடைய கருணையால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடிந்தது என்று சஞ்சயன் இங்கு ஒப்புக்கொள்கிறான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை நேரடியாக அல்லாமல் ஆன்மீக குரு என்னும் ஊடகத்தின் மூலமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் நேரடியானதே என்றாலும் ஆன்மீக குரு தெளிவான ஊடகம் ஆவார். இதுவே சீட பரம்பரையின் ரகசியம். ஆன்மீக குரு அங்கீகாரம் பெற்றவராக இருந்தால் அர்ஜுனனை போலவே பகவத்கீதையை நேரடியாக கேட்க முடியும். உலகெங்கும் பற்பல யோகிகளும் சித்தர்களும் இருக்கின்றனர். ஆனால் எல்லா யோக முறைகளின் இறைவன் கிருஷ்ணரே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசம் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் என்பதே இந்த உபதேசம். இவ்வாறு செய்பவனே மிகச் சிறந்த யோகியாவான். இஃது 6ஆம் அத்தியாயத்தில் இறுதி ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டது. நாரதர் கிருஷ்ணருடைய நேரடி சீடரும் வியாசருடைய குருவும் ஆவார். எனவே சீட பரம்பரையில் வரும் வியாசர் அர்ஜுனனை போன்று அங்கீகாரம் பெற்றவராவார். சஞ்சயனோ வியாசருடைய நேரடி சீடன். எனவே வியாசருடைய கருணையால் சஞ்சயனுடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவனால் கிருஷ்ணரை நேரடியாக காணவும் கேட்கவும் முடிந்தது. கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பவன் இந்த ரகசிய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். சீட பரம்பரையே அணுகவில்லை ஏனில் ஒருவன் கிருஷ்ணரிடமிருந்து கேட்க முடியாது. இதனால் குறைந்தபட்சம் பகவத்கீதையை புரிந்து கொள்வதை பொறுத்தவரை அவரது ஞானம் எப்பொழுதும் பக்குவமற்றதாகவே இருக்கும். பகவத்கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என எல்லா யோக முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன. இத்தகு யோக முறைகள் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே இறைவன்.
கிருஷ்ணரை நேரடியாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அர்ஜுனன் அதிர்ஷ்டம் செய்திருப்பதைப் போல வியாசதேவருடைய கருணையால் சஞ்சயனும் கிருஷ்ணரிடம் நேரடியாக கேட்க முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் வியாசரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலமாக கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் உண்மையில் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஆன்மீக குரு வியாசதேவரின் பிரதிநிதியும் கூட. எனவே ஆன்மீக குருவின் பிறந்த தினத்தன்று அவரது சீடர்கள் வேத முறைப்படி அந்த விழாவினை வியாச பூஜையாக கொண்டாடுகின்றனர். பதம் 76. மொழிபெயர்ப்பு. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பமடைகிறேன். பொருளுரை. பகவத்கீதையின் ஞானம் எந்த அளவிற்கு தெய்வீகமானது என்றால், அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பற்றிய விஷயங்கள் நன்கு அறியக்கூடியவன் தர்மாத்மாவாக ஆவது மட்டுமின்றி இத்தகைய உரையாடலை மறக்க முடியாதவன் ஆகின்றான். இதுவே ஆன்மீக வாழ்வின் மகோன்னத நிலை. வேறு விதமாக கூறினான், கீதையை சரியான மூலத்திடமிருந்து கேட்பவன், அதாவது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடைகின்றான். கிருஷ்ண உணர்வின் பலன் என்னவெனில், அவன் மென்மேலும் அறிவொளி பெற்று மகிழ்வுடன் வாழ்வை அனுபவிக்கிறான். சில நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும். பதம் 77. மொழிபெயர்ப்பு. மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய அந்த அற்புத ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மென்மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பமடைகிறேன். பொருளுரை. அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட கிருஷ்ணரது விஸ்வரூபத்தினை வியாசருடைய கருணையால் சஞ்சயனும் பார்க்க முடிந்தது என்று தோன்றுகின்றது. பகவான் கிருஷ்ணர் அத்தகு உருவத்தை அதற்கு முன் ஒருபோதும் காட்டியதில்லை என்று கூறப்படுகின்றது. அஃது அர்ஜுனனுக்கு மட்டுமே காட்டப்பட்டது. இருப்பினும் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட பொழுது மிகச் சிறந்த பக்தர்கள் சிலரும் அதனை காண முடிந்தது. வியாசரும் அவர்களில் ஒருவர். பகவானின் மிகச் சிறந்த பக்தர்களில் ஒருவரான அவர் கிருஷ்ணரின் சக்தி பெற்ற அவதாரமாகவும் கருதப்படுகின்றார். விஸ்வரூபத்தை வியாசர் தனது சீடனான சஞ்சயனுக்கு காட்டினார். அர்ஜுனனுக்காக கிருஷ்ணரால் காட்டப்பட்ட அந்த அற்புதமான உருவத்தை நினைத்து சஞ்சயன் மீண்டும் மீண்டும் இன்பமடைகிறான். பதம் 78. மொழிபெயர்ப்பு. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். பொருளுரை. பகவத்கீதை திருதராஷ்டிரரின் வினாவுடன் தொடங்கியது. பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலிய மாபெரும் வீரர்களின் உதவியால் தனது மகன்களது வெற்றியின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். வெற்றி தன் பக்கமே என்று அவன் நம்பியிருந்தான். ஆனால் போர்க்களத்தின் நிலையை விவரித்த பிறகு, நீங்கள் வெற்றியை பற்றி எண்ணிக்கொண்டுள்ளீர், ஆனால் எனது அபிப்பிராயம் என்னவெனில், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எங்குள்ளார்களோ அங்கே எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களும் இருக்கும் என்று மன்னனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். திருதராஷ்டிரர் தனது பக்கத்தில் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்று அவன் நேரடியாக உறுதி செய்கின்றான். கிருஷ்ணர் அர்ஜுனனின் பக்கத்தில் இருப்பதால் அங்கு வெற்றி நிச்சயம். அர்ஜுனனின் சாரதி என்னும் நிலையை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டது அவரது மற்றொரு ஐஸ்வர்யத்தை காட்டுகின்றது. கிருஷ்ணர் எல்லா ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக நிறைந்தவர். அவற்றில் ஒன்று துறவு. இத்தகு துறவினை வெளிக்காட்டும் பற்பல சம்பவங்கள் உள்ளன. ஏனெனில் கிருஷ்ணரே துறவிக்கும் எஜமானர். உண்மையில் போர் துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் இடையிலானது. அர்ஜுனன் தனது மூத்த சகோதரரான யுதிஷ்டிரின் சார்பில் போர் புரிந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரின் பக்கம் இருந்ததால் யுதிஷ்டிரருடைய வெற்றி நிச்சயம். உலகை ஆள்வது யார் என்பதை முடிவு செய்வதற்காக போர் நடைபெற உள்ளது. ஆட்சி யுதிஷ்டிரின் கைக்கு மாற்றப்படுவது நிச்சயம் என்று சஞ்சயன் இங்கு முன்னுரைக்கின்றான்.
அது மட்டுமின்றி போரில் வெற்றி பெற்ற பிறகு யுதிஷ்டிரர் மென்மேலும் செழிப்படைவார். ஏனெனில் அவர் புண்ணியமான தர்மாத்மா மட்டுமின்றி நீதி நெறி தவறாதவர். அவர் தனது வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொல்லாதவர். இரு நண்பர்களுக்கு இடையே போர்க்களத்தில் நடைபெற்ற ஒரு விவாதமாக மட்டுமே பகவத்கீதையை எடுத்துக்கொள்ளும் சிற்றறிவாளர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அத்தகு நூல் சாஸ்திரமாக முடியாது. போரிடுதல் என்னும் நீதிக்கு புறம்பான செயலில் ஈடுபடுமாறு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கொடுத்திருக்கிறாரே என்று எதிர்க்கலாம். ஆனால் நீதியின் உன்னத உபதேசம் பகவத்கீதையே என்னும் உண்மை நிலவரம் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நீதியின் பரம உபதேசம் என்னவெனில் கிருஷ்ணரது பக்தனாக ஆக வேண்டும். இஃது 9ஆம் அத்தியாயத்தின் 34வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டது. மேலும் எல்லா தர்மத்தின் சாரமும் கிருஷ்ணரிடம் சரணடைவது. பகவத்கீதையின் உபதேசங்கள் பரம தர்மத்தையும் நீதியையும் உள்ளடக்கியுள்ளன. மற்ற முறைகள் தூய்மைப்படுத்தப்படலாம். இந்த முறையினை அடைவதற்கு ஒருவனுக்கு வழிகாட்டலாம். ஆனால் எல்லா தர்மத்திற்கும் நீதிக்கும் இறுதியாக விளங்குவது கீதையின் இறுதி உபதேசமான கிருஷ்ணரிடம் சரணடைவது. இதுவே 18வது அத்தியாயத்தில் தீர்ப்பாகும். பகவத்கீதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது யாதெனில் தத்துவ அனுமானத்தினாலும் தியானத்தினாலும் தன்னுணர்வு அடைதல் ஒரு முறை. ஆனால் கிருஷ்ணரிடம் சரணடைதல் உன்னதமான பக்குவ நிலை. பகவத்கீதையின் உபதேச சாரம் இதுவே. பல்வேறு விதமான தர்மத்தின் அடிப்படையிலும் வர்ணத்தின் அடிப்படையிலும் செய்யப்படும் மத சடங்குகள் ஞானத்தின் இரகசியமான பாதையை கருதப்படலாம். ஆனால் மத சடங்குகள் இரகசியமானவை என்ற போதிலும் தியானமும் ஞானத்தை விருத்தி செய்வதும் அதைவிட இரகசியமானவை. மேலும் பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ணரிடம் சரணடைவது மிக மிக இரகசியமான உபதேசமாகும். இதுவே 18ஆம் அத்தியாயத்தின் சாராம்சம். பகவத்கீதையின் மற்றொரு விஷயம் என்னவெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே பரம உண்மை. அருவ பிரம்மன் பரமாத்மா, இறுதியில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் என்று 3 நிலைகளில் பூர்ண உண்மை உணரப்படுகின்றது. பூரண உண்மையை பற்றிய பக்குவமான ஞானம் என்றால் கிருஷ்ணரை பற்றிய பக்குவ ஞானம் என்பது பொருள். ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் ஞானத்தின் அனைத்து துறைகளும் அந்த அறிவின் அம்சமாகி விடுகின்றன. தனது நித்தியமான அந்தரங்க சக்தியில் எப்போதும் நிலை பெற்றிருக்கும் கிருஷ்ணர் தெய்வீகமானவர். அவரது சக்தியிலிருந்து தோன்றிய உயிர்வாளிகள் நித்தியமாக கட்டுண்டவர்கள், நித்தியமாக முக்தி பெற்றவர்கள் என இருவகைப்படுவர். எண்ணிலடங்காத அத்தகைய உயிர்வாளிகள் கிருஷ்ணரின் முக்கிய பகுதிகளாக கருதப்படுகின்றனர். ஜட இயற்கை 24 பிரிவுகளில் தோற்றுவிக்கப்படுகின்றது. நித்தியமாக காலத்தால் உண்டாகும் படைப்பு வெளிப்புற சக்தியால் உருவாக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது. அகிலத்தின் இந்த படைப்பு மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகின்றது. பகவத்கீதையில் 5 முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவான், ஜட இயற்கை, உயிர்வாளிகள், நித்தியமான காலம் மற்றும் எல்லாவிதமான செயல்கள். இவை அனைத்தும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன. பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளுதல் என்னும் பிரிவின் கீழ் அருவ பிரம்மன், பரமாத்மா, பூரண உண்மையின் இதர தெய்வீக கருத்துக்கள் என அனைத்தும் அடங்கும். பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா, ஜட இயற்கை, காலம் ஆகியவை மேலோட்டமாக பார்ப்பதற்கு வேறுபட்டவையாக தோன்றினாலும் அவற்றில் எதுவுமே பரமனிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் பரமனோ ஒவ்வொன்றிலிருந்தும் எப்போதும் வேறுபட்டவர். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒற்றுமையையும் வேற்றுமையையும் எனப்படும் பகவான் சைதன்யரின் தத்துவம் பூரண உண்மையின் பக்குவ ஞானத்தை உள்ளடக்கியதாகும். உயிர்வாளி தனது உண்மையான நிலையில் தூய்மையான ஒரு ஆன்மா. அவன் பரம ஆன்மாவின் அணுவை போன்ற அம்சம். எனவே பகவான் கிருஷ்ணரை சூரியனுடனும் உயிர்வாளிகளை சூரிய கதிர்களுடனும் ஒப்பிடலாம். உயிர்வாளிகள் கிருஷ்ணரின் நடுத்தர சக்தி என்பதால் அவர்கள் ஆன்மீக சக்தியுடன் தொடர்பு கொள்ளலாம், ஜட சக்தியுடனும் தொடர்பு கொள்ளலாம். வேறு விதமாக கூறினால் உயிர்வாளி
இறைவனின் இரண்டு சக்திகளுக்கு நடுவில் அமைந்துள்ளான். மேலும் அவன் இறைவனின் உயர்ந்த சக்தியைச் சேர்ந்தவன் என்பதால் அவனுக்கு சிறு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை முறையாக உபயோகிப்பதால் அவன் கிருஷ்ணரின் நேரடி கட்டளையின் கீழ் வர முடியும். இவ்வாறு ஆனந்தம் தரும் சக்தியில் அவன் தனது இயற்கையான நிலையை அடைகின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் முடிவு துறவின் பக்குவம் என்னும் 18ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணண்டே ஹரே ஹரி.